அல்லாஹ் தந்த பொக்கிஷம் அந்த முல்தானி மெட்டின்னு இருக்கும். பெரிய பியூட்டி உலகத்தில், அழகியல் உலகத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப எளிமையான நாட்டு மருந்து. அதுக்கு நிகர் அதுதான் முல்தானி மெட்டி. அந்த முல்தானி மெட்டியில் கொஞ்சம் லேசாக பன்னீரையோ தண்ணீரையோ கலந்து குழைத்து இந்த நான் சொன்ன இந்த அஸ்மாக்கள் இருக்கிறது அல்லவா, யா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்த நியாமத்துக்களில் அழகு என்பது ஒரு பிரதானமான நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அழகு என்பதை விட வசீகர தோற்றம், அந்த வசீகர தோற்றம் ஆகுமான சூழ்நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவன் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து செய்து விடுகிறான். ஆனால் தனக்கு தரப்பட்ட வசீகர தோற்றத்தை ஹக் அல்லாத மற்ற விஷயங்களுக்காக ஒருவன் பயன்படுத்தும் போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாமத்துக்கள் தடைபட்டு போகின்றன. அந்த வசீகர தோற்றமே அவனுடைய எல்லா பலாய்களுக்கும் முசீபத்துக்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அது ஆணையும் எடுத்துக்கொள்ளலாம், பெண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில மக்களுக்கு அந்த வசீகர தோற்றத்தில் சிறிது குறைவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அந்த மக்கள் கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, இதுதான் என்று ஃபிக்ஸட் ஆகிவிட்டது. இருக்கின்றதை அல்லாஹு தஆலா பரக்கத்தானதாக ஆக்கி வைக்க வேண்டும். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அழகு கிடையாது, ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எல்லோருக்கும் பிடிக்கும். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த ஆப்ஷனுட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பாங்குடைய பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். தன்னுடைய அந்தரங்க நேசர்களின் பட்டியலில் முக்கியமான இடத்தை ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தந்தார்கள். பிற்காலத்தில் கூஃபா நகரத்தின் ஒரு ஆளுநராக அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். நல்ல குடும்பத்தை பெற்றார்கள். அவர் மீது உயிரே வைத்திருக்கக்கூடிய பாசமான மனைவி மக்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தார். அப்போ ஒருத்தனுடைய தோற்ற பொலிவு என்பது அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய ஒன்றுதான். அந்த தோற்ற பொலிவு ஒருவேளை குறைந்தாலும் கூட அதற்கு சரிநிகர் சரி சமன் செய்யக்கூடிய விதத்தில் அவன் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்களை கூட அல்லாஹு தஆலா அவனுக்கு தரப்போதும். இந்த வசிஃபா தோற்ற பொலிவுக்கு காரணமாகவும் அமைகிறது. இருக்கின்ற அழகை மேம்படுத்துவதற்கும் காரணமாக அமைகின்றது. அழகே இல்லை என்று தானாக நினைத்து கொண்டிருப்பவர்களை கூட மிக அழகாக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான வசீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேரழகிற்கு உள்ளாவதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். முதலாவது, தூங்க போகும்போது ஒது இல்லாமல் தூங்கக்கூடாது. எப்போது நீங்கள் தூங்க செல்கிறீர்களோ அப்போது கண்டிப்பாக ஒது செய்ய வேண்டும். அது மதியம் தூங்கினாலும் சரிதான், இரவுல தூங்கினாலும் சரிதான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒலு, அந்த தூக்கம் உங்களுடைய ஒலுவோடு கழியணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணாடியை எப்போதெல்லாம் பார்க்கிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன் தஹல்கி, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன் தஹல்கி, யா அல்லாஹ் என்னுடைய தோற்ற பொலிவை நீ அழகாக்கியது போல என் குணங்களையும் அழகாக்குவாயாக. தோற்ற பொலிவு அவ்வளோ பெருசாக அழகு இல்லை, ஆனால் ரப்புல் ஆலமீனை அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனால் ஏற்பட்ட அந்த குறையை கூட மறைத்து அல்ஹம்துலில்லான்னு சொன்னன நல்ல வார்த்தைகளை சொல்வது. தோற்ற பொலிவு இல்லாதவன் கண்ணாடியை பார்த்து என்ன செய்கிறான், என் தோற்றத்தை அழகாக்கியது போல என் குணத்தையும் அழகாக்கு அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது ரப்புல் ஆலமீனுடைய உள்ளம் குளிர்ந்துரும். இந்த வசீஃபாவை தொடர்ந்து அவன் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் செய்கின்ற காலம் எல்லாம் என்னை பார்த்து தோற்ற பொலிவை அழகாக்கியவன் என்று சொல்கிறானே, அழகாக்கினால்தான் என்ன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறைவான அழகை கூட மேம்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்கி விடுகிறான். இது ரொம்ப பெரிய அமல். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அமல். 3வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவில் ஒது செய்துட்டு நீங்கள் உட்கார்றீங்க இல்லையா, இந்த நேரத்தில்
யா ஹாலிக், யா முஸவ்விரு, யா ஜமீல். சொல்லுங்க, யா ஹாலிக், யா முஸவ்விரு, யா ஜமீல். யா ஹாலிக், படைத்தவனே, படைப்பவனே. யா முஸவ்விரு, உருவம் கொடுப்பவனே, அழகாக வடிவமைப்பவனே. இப்படி சொல்லி அல்லாஹ் புகழ்றான். கண்டிப்பாக அந்த வடிவமைப்பு தோற்றம் எல்லாம் இறைவனால் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மையாக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது யா ஜமீல், அழகானவனே. சொல்லுவாங்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் ஒரு பேரழகன், அவன் அழகை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அழகை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரப்பை யா ஜமீல், அழகானவனே என்று சொல்கிறான். சொல்ல 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 இந்த திக்ருகளுடைய அசரியத் என்ன ஆகிறது? ஒரு பெரும் மாற்றத்தை அவனுக்குள் ஏற்படுத்துகிறது. அவனோ அல்லது அவளோ ஒரு பெண்ணுக்கு தான் மெயினாக தேவைப்படும். பெண்ணுக்கு மெயினாக தேவைப்படும். அவங்க இந்த வசீஃபாவை மறந்து விடக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் கலர் கம்மியானவங்க அல்லாஹ் தந்த பொக்கிஷம் அந்த முல்தானி மெட்டின்னு இருக்கும். பெரிய பியூட்டி உலகத்தில், அழகியல் உலகத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப எளிமையான நாட்டு மருந்து. அதுக்கு நிகர் அதுதான் முல்தானி மெட்டி. அந்த முல்தானி மெட்டியில் கொஞ்சம் லேசாக பன்னீரையோ தண்ணீரையோ கலந்து குழைத்து இந்த நான் சொன்ன இந்த அஸ்மாக்கள் இருக்கிறது அல்லவா, யா ஹாலிக், யா முஸவ்விர், யா ஜமீல் 101 முறை ஓதணும். 101 முறை ஓதி ஷுஃப்னு சொல்லிட்டு அதில் ஊதி என்ன செய்யணும்னு சொன்னால் முகம் முழுக்க அழகாக தடவி கொள்ள வேண்டும். பெண்களோ ஆண்களோ முகம் கழுத்து தடவி கொள்ள வேண்டும். சாதாரணமாக நீங்கள் முல்தானி மெட்டியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாகவும் 101 முறை ஓதி உள்ளங்கையில் ஊதி முகத்தில் அப்படியே தடவிக்கொள்ளணும். எங்கே உங்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது அனைத்தையும் அல்லாஹு தாலா மருந்தும் சாப்பிடணும், அதோடு கூடி இதையும் செய்யணும். நிச்சயமாக அல்லாஹு தாலா பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவார். நம்பிக்கை வைப்போம். படைத்தவன் நம்மை எந்த காலத்திலும் கைவிடப் போவதில்லை. அதனால் அழகு கம்மின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மையோடலாம் இருக்கக்கூடாது. உங்களை யாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க யாரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னால் ஆன ஒரு திறமைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. கல்வியில் புரட்சி பார்க்குறாங்க, கல்வியில் புரட்சி காண்றாங்க. அழகு என்பது வெற்றியினுடைய ஒரு அளவுகோல் அல்ல. அழகு என்பது ஒரு ஸ்பெஷல், அவ்வளோதான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த உங்களில் ஒருவனான, வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த உங்கள் சகோதரனான எனக்கும் துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.